Hi students, I am Farouk. This is our third class. So I hope you all have seen the last two classes. Today we will go for introduction part of electrostatics and another topic electric field. So students, don't skip the video, watch till the end. First I will explain the introduction part of electrostatics. So listen carefully. Let us start. Okay students, now start our class. First we see one common introduction about electromagnetism. Okay, electromagnetism, it's one of the branch of physics. It's important branch of physics. Okay, what is electromagnetism அப்படிங்கிற நம்ம பின்னாடி லேட்டர் பார்ப்போம். இட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிரான்ச் இன் ஃபிசிக்ஸ். இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் நேச்சரில் இருக்குது. எந்த ஃபோர்ஸ் எதை தவிர அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸப்ட் கிராவிட்டி தவிர மற்ற எல்லாமே எலக்ட்ரோமேக்னெட்டிக் நேச்சரில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து நம்ம ஃபோர்ஸை பற்றி படிச்சிருக்கோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸை வி ஸ்டடிட் அபவுட் அவர் 11th ஸ்டாண்டர்ட். தட் இஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், டென்ஷனல் ஃபோர்ஸ், நார்மல் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நம்ம படிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நியூட்டன் வந்து எப்படி ட்ரீட் பண்ணார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஃபோர்ஸுமே ஒன்றோட ஒன்று இண்டிபெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நியூட்டன் சொல்லியிருப்பார். ஓகே, நவ் நெக்ஸ்ட் see the origin of the force. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆரிஜின் இந்த ஃபோர்ஸ். இப்போ நம்ம பார்த்த எல்லா ஃபோர்ஸுக்கு ஆரிஜின் எங்கேருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா, எக்ஸப்ட் கிராவிட்டி தவிர எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, அரைஸ் ஃப்ரம் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வித்தின் த ஆட்டம்குள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால தான், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷனால தான் இங்கே ஃபோர்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்ம புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஸ்லைட்ஸில் பார்த்திங்கனால தெரியும். see the some examples of in our day to day லைஃப்பில் எப்படி வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன் நடக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள், புஷிங் ஆன் த ஆப்ஜெக்ட் பை அவர் ஹேண்ட். இப்போ நம்ம ஹேண்டில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸும் அந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய, இப்போ இந்த கார்னால் நம்ம காரில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டம்ஸும் இன்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ அதனால தான் பிட்வீனில் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் டே டு டே லைஃப்பில் நம்ம செய்யக்கூடியது தான். அதுக்கடுத்தது, வி ஸ்டாண்ட் ஆன் அவர் எர்த் டியூ டு த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் ஆட்டம். நம்ம எர்த்தில் இருக்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸு எப்படி ஆக்ட் ஆகும்னா டவுன்வர்ட் டைரெக்ஷன் இருக்கும். ஆல்ரெடி தெரியும், ஸ்மால் ஜி நம்ம சொல்லுவோம். அது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்பயுமே டவுன்வர்டில் ஆக்ட் ஆகும். அட் த சேம் டைம் நார்மல் ஃபோர்ஸு அப்வர்டில் ஆக்ட் ஆகும். அது கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ இதில் இந்த நம்ம நார்மல் ஃபோர்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தட் இஸ் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆட்டம் ஆஃப் த அந்த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் அண்டு ப்ரெசன்ட் த ஃபீட் ஆஃப் த பர்சன். ஓகே, அதுதான் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். தென் அனதர் ஒன் பார்த்திங்கன்னா, தட் இஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். see the screen. ஒரு சர்ஃபேஸ் வந்து நம்ம ஒரு சர்ஃபேஸில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்னா, இங்கே ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் அந்த ஆப்ஜெக்டுடைய மோஷனை. ஸோ இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து எப்படி இங்கே இதாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் த ஆப்ஜெக்ட் அண்ட் த ஆட்டம்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஆட்டம்க்கும் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய இதுக்கும் இடையில் ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகுது. இதே மாதிரி தான் கைனட்டிக் ஃப்ரிக்ஷனும் இருக்கும் அப்படிங்கிறத இந்த டயக்ராமில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, டெஃபினிஷன் ஆஃப் தட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இப்போ இந்த நம்ம லாஸ்ட்டாக பார்த்த எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும். எலக்ட்ரோமேக்னட்டிசம்ங்கிறது பார்த்திங்கன்னா வெரி எசென்சியல் டு அண்டர்ஸ்டாண்ட் த யூனிவர்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா, நம்ம 12th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு வால்யூமில் ஆல்மோஸ்ட் எல்லா லெசனுமே இந்த எலக்ட்ரோமேக்னட்டிசம் ரிலேட் பண்ணி தான் இருக்கும். அதில் ஒரு பார்ட்டு தான் இப்போ நம்ம பார்க்குறோம். தட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இட்ஸ் எ பிரான்ச் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி which deals with a stationary charge. It's called electrostatics. Okay, that means electrostatics means charge at rest. Okay students, we see the next topic, that is historical background of electric charge. Okay, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த சார்ஜ் அப்படிங்கிற கான்செப்டே பார்த்திங்கன்னா எங்கே ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆம்பரில்
க்ரீக்கில் வந்து 2 மில்லியன்ஸ் இயர்ஸ் எகோஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா ஆம்பர் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல், அதாவது ரெசின், நம்ம ட்ரீலெலாம் பார்த்துருப்போம். நம்ம ஸ்க்ரீனில் பார்த்திங்கனாலும் தெரியும். தட் இஸ் ஆம்பர். ஸோ இது நெக்ஸ்ட்டு ஸ்லாட் இதில் பார்த்திங்கனாலும் தெரியுது. இதுதான் ஆம்பர் நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த ஆம்பரை ஏதோ அனிமல் ஃபரோட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரப் பண்ணுறோம். ரப் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஸ்மால் பீசஸ் லீவ்ஸோ டஸ்ட்டோ இதில் நம்ம தேய்ச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக எது என்ன ஒன்றுனா அட்ராக்ட் பண்ணிக்குது. ஆம்பர் வந்து அட்ராக்ட் பண்ணிக்குது. ஸோ அப்போ என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா இந்த ஆம்பருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ன பேருன்னா சார்ஜ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பின்னாடி போக போக என்னாச்சு, இது ஆம்பருக்கு மட்டும் கிடையாது, வேறு என்னென்ன பொருள்களுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சில்க் கிளாத்து, ரப்பரு, கிளாஸ் ராடு, இந்த மாதிரி பேப்பர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுது. இந்த மாதிரி எல்லா இப்போ நம்ம சொல்லக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இப்போ இந்த கிளாஸ் ராடை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சில்க் கிளாத்தோட ரப் பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா ரப் பண்ணிவிட்டு திருப்பி இந்த கிளாஸ் ராடை கொண்டு போய் ஏதோ பீஸ் ஆஃப் பேப்பர்ஸில் நம்ம வைக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து அட்ராக்ட் பண்ணிக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம், கிளாஸ் ராடு வந்து இங்கே என்ன பண்ணுது, சார்ஜ் ராடாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே மாதிரி அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, ரப்பரை. சரிங்களா, ரப்பரை வந்து ஒரு இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் டயக்ராமில் பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு ரப்பரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஹேங்கிங் பண்ணி வச்சுருக்கிறோம். அது டயக்ராமில் பாருங்கள். தட் இஸ் ஃபிகர் நம்பர் 1.1 கொடுத்துருப்பான். சரிங்களா, அனதர் ஒரு ரப்பர் ராடு, சார்ஜட் ரப்பர் ராடை க்ளோஸாக கொண்டு போகிறோம். அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அப்போ ரெண்டுமே சார்ஜ் ரப்பர் ராடு அப்படிங்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன ரிப்பல் ஒன்றோட ஒன்று விளைவிக்குது, ரிப்பல் ஆகுது. இப்போ இந்த ரப்பர் ராடுக்கு தான் நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் ராடை எடுத்து கொண்டு போகும்பொழுது அங்கே அட்ராக்ஷன் இருக்குது. சரிங்களா, அட் த சேம் டைம் அனதர் ஒன் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் ராடு, அனதர் ஒன் கிளாஸ் ராடு, அதே ரெண்டு கிட்ட கொண்டு போகுது அங்கேயே ரிப்பல் இருக்குது. ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ரப்பர் ராடு, சார்ஜ் ரப்பர் ராடு, ரெண்டையும் க்ளோஸாக கொண்டு போகும்பொழுது அங்கே ஒரு ரிப்பல்சன் இருக்குது. அந்த ரப்பர் ராட்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. அட் த சேம் டைம் ரெண்டுமே கிளாஸ் ராட்ஸாக இருந்தாலும் இந்த மாதிரி நடக்குது. ஆனால் ஒரு ரப்பர் ராடு ஒரு கிளாஸ் ராடுங்கும் பொழுது அங்கே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ இதிலேருந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா லைக் சார்ஜஸ் ரிப்பல் டு ஈச் அதர். ஃபஸ்ட்டு ரெண்டுமே கிளாஸ் ராட்ஸாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே ரப்பர் ராடாக இருந்தாலும் சரி, ஸோ அங்கே என்ன நடக்குது, ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. அட் த சேம் டைம் செகண்ட் பாயிண்டில் பார்த்திங்கன்னா தெரியும், தேர்ட் பாயிண்டில் பார்த்திங்கன்னா தெரியும், அங்கே ஒரு ரப்பர் ராடையும் இன்னொரு கிளாஸ் ராடையும் நம்ம கொண்டு போகும்பொழுது அங்கே என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், நம்ம அட்ராக்ஷன் நடக்குது. அப்போ அன்லைக் சார்ஜஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிறதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 18th செஞ்சுரியில் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின், see the screen, or பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அவர் பார்த்திங்கன்னா 2 kinds ஆஃப் சார்ஜஸ் வந்து யூனிவர்ஸில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ், அனதர் ஒன் வந்து நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அவர் வந்து ஃப்ராங்க்லினுடைய பேஸ்ட் ஆன் ஃப்ராங்க்லின் கன்வென்ஷன், இப்போ ரப்பராக இருக்கட்டும், ஆம்பர் ராட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் கிளாஸ் ராடு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிறாரு. இது நமக்கு வந்து 1 மார்க்கில் நமக்கு யூஸ் ஆகும். ஒரு கிளாஸ் ராடை கொண்டு வந்து ரப்பரோட ரப் பண்ணும் பொழுது இப்போ இங்கே என்ன நடக்குது, இந்த மாதிரி 1 மார்க்கில் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நமக்கு புக் பேக்கில் கூட இருக்குது. ஸோ அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இவருடைய இதுலேருந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா நெட் சார்ஜ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த இப்போ கிளாஸ் ராடாக இருக்கட்டும் அல்லது ரப்பர் ராடாக இருக்கட்டும், ஆம்பராக இருக்கட்டும், இப்போ நெட் சார்ஜ் நம்ம பார்த்தோம்னா இட்ஸ் 0. ஸோ ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கலி என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறாரு, நியூட்ரல் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஸோ பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டுடைய நெட் சார்ஜ் 0. ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி 19th செஞ்சுரியில் ஜே தாம்சனாக இருக்கட்டும், ரூதர்ஃபோர்டாக இருக்கட்டும், அவங்க ஆட்டம்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஆட்டம்ஸுங்கிறது மேடப் ஆஃப்
பாசிட்டிவ் சார்ஜ் தட் இஸ் புரோட்டான் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அண்ட் நியூட்ரல் சார்ஜ் தட் இஸ் ஜீரோ சார்ஜ் இருக்கக்கூடிய நியூட்ரானால் மேடாக இருக்கக்கூடியது. ஸோ இது நியூட்ரல், எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். எதுங்க? ஆட்டம் வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு இவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன இதில் பார்க்குறோம் அப்படின்னா ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங், அதாவது சார்ஜிங் த ஆப்ஜெக்ட் த்ரூ த ரப்பிங். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இப்போ ஃபர் எடுத்து ஆம்பரோட ரப் பண்ணோம், கிளாஸ் ராடு ரப்பர் ராடோட ரப் பண்ணது, இந்த மாதிரி ரப்பிங் மூலம் சார்ஜிங் கொண்டு வரக்கூடிய இந்த மெத்தடுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ். இட்ஸ் a இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் we see the basic properties of charges. It's one of the important question also. Okay, here give some properties. One is the electric charge, then conservation of electric charge, and the last one is the quantization of electric charge. இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க புக்கில், டெக்ஸ்ட் புக்கில். ஸோ ஃபஸ்ட் ஒன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிள். நமக்கு முன்னாடியே தெரியும், இந்த யூனிவர்ஸில் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ். இப்போ ஆட்டம்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆட்டம்ஸ் மேடப் ஆஃப், அதுக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி, அதான் இன்ஹேரண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு நம்ம புக்கில் கொடுத்துருப்போம். பேசிக்காக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் வந்து பேசிக்காகவே அதில் உள்ளே இருக்குது ஆட்டம்னு. ஸோ அதே மாதிரி தான் எலக்ட்ரிக் சார்ஜும் ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பார்ட்டிகல். இது புக்கில் பார்த்திங்கன்னா புக்கில் வேடாகவே கொடுத்துருப்பாங்க, நம்ம புக்கில் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி ஒரு ஆட்டம்குள்ளே எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இந்த மாதிரி ஃபண்டமெண்டலாக பார்ட்டிகல் வந்து இன்ஹேரண்ட்டாக உள்ளே இருக்கோ அதே மாதிரி தான் சார்ஜும் ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ். இதை பற்றி நிறையா ரிசர்ச் ஒர்க்கு 19th செஞ்சுரியிலேருந்து 20th செஞ்சுரி வரைக்கும் இப்போ வரைக்கும் ப்ராசஸில் இருந்துட்டு தான் இருக்குது. இந்த எலக்ட்ரிக் சார்ஜுடைய எஸ்ஐ யூனிட் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே பார்த்தோம், இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிளாஸஸ்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் கூலும். பட் டே டு டே லைஃப்பில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் மைக்ரோ கூலும், நேனோ கூலும், இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜுங்கிறது கூலும். இது எப்படி டினோட் பண்ணுவோம்னா சிங்கிற லெட்டரில் டினோட் பண்ணுவோம். பட் ப்ராக்டிக்கல் யூனிட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வாட் இஸ் தட் மைக்ரோ கூலும் ஆர் நேனோ கூலும். நெக்ஸ்ட் நம்ம என்ன நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படிங்கிறது பார்க்குறோம். வாட் இஸ் தட் இஸ் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். ஃபஸ்ட்டு, அதாவது இப்போ இந்த யூனிவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் சார்ஜ் நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க, இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் ஒன். கன்சர்வேஷன் மீன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ சார்ஜுங்கிறது பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. நெய்தர் ஸ்டேட்மெண்ட்டே நமக்கு தெரியும், கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, இதெல்லாம் நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். அதே மாதிரியே தான் இங்கேயும். தட் இஸ் சார்ஜ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய். அதை நம்ம என்ன பண்ண முடியாது, புதுசாக கொண்டு வர முடியாது, அதே நேரத்தில் டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. பட் ஒரு சார்ஜ்லேருந்து இன்னொரு சார்ஜை நம்ம மாற்ற முடியும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியும். அந்த டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம், இந்த லெசன்ஸில் பார்ப்போம். ஓகே, எப்பயுமே பார்த்திங்கன்னா நெட் சார்ஜ், இதுக்கு முன்னாடி பெஞ்சமின் ஃப்ராங்க்லினுடைய இதிலே அவர் என்ன சொன்னார்னா எலக்ட்ரிக்கலி நியூட்ரல், தட் இஸ் நெட் சார்ஜ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் 0 அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஓகே, ஸோ அதான் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். ஓகே, அண்டு லாஸ்ட் ஒன், வாட் இஸ் த லாஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ், தட் இஸ் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். தட் இஸ் இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ சார்ஜை நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம், ஒரு ஆப்ஜெக்ட்னா Q அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு சிஸ்டமில் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை எப்படி மல்டிபிள் பண்ணலாம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ் தட் இஸ் E அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதை என்னால் மல்டிப்ளை பண்ணி சொல்லணும். தட் இஸ் Q = N × E. இட்ஸ் எ ஃபார்முலா, சார்ஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. Q = N × E. வாட் இஸ் E அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தட் இஸ் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ். ஃபண்டமெண்டலாக நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம்னா சார்ஜை யூனிட் ஆஃப் சார்ஜுங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் E. Okay, here n is that integer. What is the value of integer? That is 0, plus or minus 1, plus 1, minus 1. இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகே, இதை தான் நம்ம குவான்டைசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்ம நெக்ஸ்ட்டு ராபர்ட் மில்லிகன், see the screen. அவர் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவருடைய
ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக அது நம்மளுக்கு 8th லெசனில் இருக்கும், அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் லெசனில். டிட்டர்மினேஷன் ஆஃப் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் பை யூஸிங் மில்லிகன் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஃபைண்ட் த ஃபண்டமெண்டல் யூனிட் வேல்யூ, தட் இஸ் சார்ஜ் எவ்வளோ அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறாரு. அதே நேரத்தில் எலக்ட்ரானுடைய சார்ஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா -1.6 × 10⁻−19 கூலும். அண்டு ப்ரோட்டானுடைய சார்ஜ் பார்த்திங்கன்னா சேம் மேக்னிடியூட் பட் சைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இது இவர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. யாருங்க? ராபர்ட் மில்லிகன்கிறவர் தான் ஃபஸ்ட்டு இதை பண்ணுறாரு, கண்டுபிடிக்கங்க. ஓகே, இப்போ இதிலே கீழே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ராடை வந்து நம்ம ரப் பண்ணுற சில்க் கிளாத்தோட ரப் பண்ணும் பொழுது எவ்வளோ சார்ஜ் வந்து நார்மலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலி இன் ஆர்டர் டு 10⁻10 நம்பர் ஆஃப் இவ்வளோ சார்ஜ் 10⁻10 இட்ஸ் 1 மார்க் கொஸ்டின். இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு கிளாஸ் ராடை எடுத்து சில்க் கிளாத்தில் ரப் பண்ணும் பொழுது எவ்வளோ சார்ஜ், இப்போ இதுலேருந்து பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய சார்ஜோட அளவு பார்த்திங்கன்னா 10⁻10. ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா மேக்ராஸ்கோபிக் லெவலில் வந்து இங்கே அப்ரிசிபிள் கிடையாது. ஸோ ஒன்லி எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம்னா மைக்ராஸ்கோபிக் லெவலில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, தட்ஸ் ஆல். Okay students, see the one example sum 1.1. Calculate the number of electrons in 1 coulomb of negative charge. 1 coulomb of negative chargeல எவ்வளோ number of electrons இருக்குது அப்படிங்கிறது question. We know the according to the quantization of charge, we know the formula for Q, that is Q is equal to N into E. Here Q will be given, that is 1 coulomb. So we find the number of electrons, that is small n, that is a integer. நமக்கு முன்னாடி பார்த்தோம் இன்டீஜர்னு, அந்த n தான் கொஸ்டின். ஆல்ரெடி E வேல்யூ we know that that is 1.6 × 10⁻−19 coulomb. So n is equal to Q by E. Just use substituting and we find the answer, that is 6.25 × 10⁻18 electrons will be there in 1 coulomb of charge. நெகட்டிவ் சார்ஜ் ஆர் பாசிட்டிவ் சார்ஜ் எது இருந்தாலும் சரி நமக்கு இவ்வளோ சார்ஜ் வந்து இருக்குது. சம்டைம்ஸ் இட்ஸ் ஆஸ்க்டு 1 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல 1 கூலும்ங்கிறத நமக்கு என்ன மாற்றி கேட்கலாம் அப்படின்னா 1 மைக்ரோ கூலும்னு கேட்கலாம். இன்கேஸ் ஆஃப் 1 மில்லி கூலும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் கேட்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கொஸ்டினை நல்லா லிசன் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணணும். ஓகே, தட்ஸ் ஆல். Okay students, the introduction of electrostatics will be over. Now we see the next topic, that is electric field and electric field lines. Here we see only the electric field. Okay, இதுக்கு முன்னாடி நம்ம நேற்று லாஸ்ட் கிளாஸ் பார்த்த principle of superposition will be over, but the example number 1.5 didn't discuss now. We discuss later. Okay, now okay students, now start the introduction of electric field. நமக்கு வந்து மைக்கேல் ஃபேரடே அப்படிங்கிறவர் தான் இந்த ஃபீல்டை வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அவருடைய தாட் படி பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ கூலும்ஸ் லா, பேக் டு த கூலும்ஸ் லா. வி நோ த கூலும்ஸ் லா அப்படின்னாவே நமக்கு என்ன தெரியணும், கண்டிஷன்ஸ், 2 பாயிண்ட் சார்ஜ் வேணும். அந்த 2 பாயிண்ட் சார்ஜ் ஸ்பேஸில் இருக்கணும் அல்லது மீடியமில் இருக்கணும். ஆனால் இந்த 2 பாயிண்ட் சார்ஜுமே எப்படி இருக்கணும், ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்போ இந்த 2 பாயிண்ட் சார்ஜுக்கு இடையில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவாக இருக்கலாம் அல்லது ரிப்பல்சிவாக இருக்கலாம். ஸோ இவருடைய தாட் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, அப்போ ஒரே ஒரு சார்ஜ் இருந்தால் அங்கே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்றாரு. ஸோ அப்போ எவ்ரி சார்ஜ் இன் த யூனிவர்ஸ், அக்கார்டிங் டு ஃபேரடே கான்செப்ட், எவ்ரி சார்ஜ் இன் யூனிவர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கிரியேட் ஆன் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் த சரௌண்டிங் ஸ்பேஸ். அந்த சார்ஜை சுற்றி ஒரு ஃபீல்டை க்ரியேட் பண்ணுது. தட்ஸ் கால்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ இந்த ஃபீல்டுக்குள்ளே நம்ம இன்னொரு சார்ஜை கொண்டு வந்து வைக்கிறோம்னு வச்சுங்க. ஆல்ரெடி ஒரு சார்ஜ் இருக்குது, அந்த சார்ஜை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்பேஸுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ இந்த ஸ்பேஸ் சுற்றி ஸ்பேஸ்க்குள்ளே நான் இன்னொரு சார்ஜ் கொண்டு வந்து வைக்கிறேன்னு வச்சுங்க. ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், இட் வில் பி எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ். இப்போ இந்த நேச்சர் ஆஃப் த சார்ஜை பொறுத்து ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ். ஒரு பாயிண்ட் சார்ஜ்னால என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு, தென் டெஃபினிஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்டு SI யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்,
see the next one, that is electric field due to a point charge. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே ஃபஸ்ட்டு ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறோம், ஒரு சோர்ஸ் ஆஃப் பாயிண்ட் சார்ஜ் Q அப்படிங்கிறது எங்கே அப்படின்னா அட் ஏ பாயிண்ட் இன் ஸ்பேஸில் இப்போ ஓங்கிற பிளேஸில் லொக்கேட் ஆகிருக்குன்னு வச்சுங்க. இப்போ நான் இன்னொரு பாயிண்ட் சார்ஜை கன்சிடர் பண்ணுறேன், another one பாயிண்ட் சார்ஜ், that is Q0. it will be says டெஸ்ட் சார்ஜ்னு சொல்லலாம். இப்போ அந்த டெஸ்ட் சார்ஜை see the diagram, I will place it in Pங்கிற பிளேஸில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி R. இப்போ ப்ளஸ் க்யூங்கிறது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, அந்த பாயிண்ட் ஓங்கிற பாயிண்டில் இருக்குது. அதுலேருந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் என்ன இருக்குன்னா another one சார்ஜ் இருக்குது, that is Q0 will be called test charge. இப்போ we know that 2 charges, stationary charges அங்கே இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக both are positive charge. It will be experience repulsive force experience பண்ணும். That repulsive force will be given, that is F is equal to K into Q into Q0 divided by R square into R cap. What is R cap? It's a unit vector and also it's a direction. ஆறுங்க ரெண்டுமே என்ன ஃபோர்ஸ் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஓகே, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் K? தட் இஸ் 1/4πε0. ஆல்ரெடி யூ நோ 1. ஓகே, நவ் see the, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணி அதுலேருந்து டெஃபினிஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டை கொண்டு வரோம். அட் பாயிண்ட் Pயில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தட் இஸ் the electric field at the point P at a distance R from the point charge. Qங்கிற point chargeனால at point Pயில் என்ன electric field அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that is underline the word in your textbook, that is force experienced by the unit charge. That means test charge. Force experienced by the unit charge. அதை தான் நம்ம இங்கே டெஃபினிஷனாக கன்சிடர் பண்ணலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான டெஃபினிஷன். It will be expressed in mathematical form, that is E vector, because electric field is a vector quantity. Okay, so E vector is equal to F divided by test charge. ஏன்னா அந்த Q0ங்கிறது என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ அதை தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் மேலே இருக்கக்கூடிய Q0 கீழே இருக்கக்கூடிய Q0 கேன்சல் ஆயிரும். 1/4πε0 Kன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ K into Q divided by R square. இந்த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆல்சோ சேம். ஸோ that will be equal to 1/4πε0 Q by R square. Okay, this is the electric field due to a point charge. So this is the definition of electric field also. So again we see the definition of electric field. The electric field at point P at a distance R from the point charge Q is the force experienced by the unit charge. Force experienced by the unit charge. That's all. It will be mathematically expressed the letter, that is E vector is equal to 1/4πε0 Q divided by R square. That's all. This is the electric field, definition of electric field. And SI unit of electric field, just you substituting F, what is the unit of F? That is Newton, and also divided by the unit of charge, that is Coulomb. So Newton Coulomb inverse, write the another unit, that is volt meter inverse, also the electric field oda unit. Electric field will be also called another name, that is electric field intensity, electric field strength. It's also called electric field. Next we see the important aspects of electric field. Okay students, now see the important aspects of electric field. First, here we see the direction of electric field. In case of we consider the charge will be positive, automatically the electric field is points away from the charge, source charge. இந்த Q0 நம்ம எங்கே வச்சுருக்கோமோ, source charge means test charge. இப்போ இந்த Q0ங்கிற சார்ஜ் எங்கே இருக்கோ, இப்போ அது வந்து பாசிட்டிவாக இருந்தால், சார்ஜ் நம்ம வைக்கக்கூடிய Qங்கிறது வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ Q0ல் எங்கே இருக்கோ அந்த Q0 விட்டு வெளியே போயிடும். அதை நமக்கு டயக்ராம்லேயே காட்டியிருப்பாங்க. இப்போ சோர்ஸ் சார்ஜ் என்னவா இருக்கோ, பாசிட்டிவாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து அவே ஃப்ரம் த சார்ஜ். இன்கேஸ் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் டுவர்ட்ஸ் த சார்ஜ். இது எங்கே சார் பார்த்துருக்கோம், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். இதே மாதிரி எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா, இன்கேஸ் ஆஃப் கூலும்ஸ்லாவில் பார்த்துருப்போம். ரெண்டு சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் அங்கே ரிப்பல்சிவ், தட் இஸ் அந்த பாயிண்ட்டை விட்டு வெளியில் போயிடும், சார்ஜ் விட்டு வெளியில் வந்துடும். அதே மாதிரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பட் ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவாக இருந்தால் அட்ராக்ட் ஆகும் அப்படிங்கிறது பார்த்துருப்போம். தென் இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஃப் த சார்ஜ் இஸ்
if the charge q is positive, then the electric field is points away from the source charge. If negative, the electric field points towards the charge. அதை வந்து நம்ம டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு அட் பாயிண்ட் பியில் இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், இந்த டெஸ்ட் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் த எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜஸ்ட்டு that formula will be rearranged, that is electric field E vector is equal to F by Q naught, then F is equal to Q naught into E. அதுதான் கொடுத்துருப்பாங்க. See the bookலையும் கொடுத்துருப்பாங்க. Okay, this is the Coulomb's law in terms of electric field. Underline the word, that is a 1 mark question also. That is the Coulomb's law in terms of electric field. It's a 1 mark question. F vector is equal to Q naught into E. F vector is equal to Q naught into E vector is the Coulomb's law in terms of electric field. Underline the word. முக்கியமான ஒன்று. Next important point, another one important point. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, important aspects of electric field we discuss. So the electric field is independent of the test charge. ஏன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிரஷன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ பாயிண்ட் சார்ஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், Q நாட் கேன்சல் ஆயிரும். ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டெஸ்ட் சார்ஜ், அட் த சேம் டைம்ஸ் இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஒன்லி த சோர்ஸ் சார்ஜ், தட் இஸ் Q. சோர்ஸ் சார்ஜை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட், வாட் இஸ் தட்? இன் கேஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் வில் பி இன்க்ரீசஸ். டிஸ்டன்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகுதுன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டிக்ரீஸ் ஆகும், மேக்னிடியூடில் டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் ஒன், தட் இஸ் 1/4πε0 Q டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். அதே Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர்னு போட்டிங்கன்னா அது ஃபோர்ஸாக போயிடும். ஸோ E vector is equal to 1/4πε0 Q divided by R square. அப்போ R, what is R? That is distance between the test charge and another one is the source charge. இது ரெண்டு கடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். இப்போ இந்த டிஸ்டன்ஸை கூட்ட magnitude of electric field it will be decreases. Okay, next one is the test charge is made sufficiently small. எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்மாலாக எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லது. ஸோ such that it will not modify the electric field of the source chargeனால இங்கே மாடிஃபை ஆகாது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அனதர் ஒன் பாயிண்ட், ஒரு டெக்ஸ்ட் புக் 4th பாயிண்ட் பார்த்திங்கனாவே தெரியும், எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது வெக்டார் குவான்டிட்டி. ஓகே, அனதர் ஒன், ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தா அந்த 4th பாயிண்ட், அதாவது இப்போ லாஸ்ட்டாக சொன்ன அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மேக்னிடியூடை பொறுத்து டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி டிக்ரீஸ் ஆனாலும் சரி எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மேக்னிடியூட் வில் பி சேஞ்ச் அப்படிங்கிறத அந்த 4th பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அனதர் ஒன், அதையும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் 5th பாயிண்டில். தட் இஸ் டெஸ்ட் சார்ஜ் இஸ் மேட் சஃபிஷியன்ட்லி ஸ்மால். லாஸ்ட்டாக நம்ம பார்த்துருப்போம் பாருங்கள், அந்த இதுதான் முடிஞ்சு. ஸோ 6th பாயிண்ட், தட் இஸ் ஃபைனைட் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இன்டகிரேஷன் டெக்னிக்ஸ் மஸ்ட் பி யூஸ். நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இங்கே நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வந்து நம்ம என்ன கண்டினியூஸாக அந்த ஃபைனைட் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்க ஒரு சிஸ்டமில் இருந்து அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா, அந்த குவான்டைசேஷன் ரூலை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இங்கே சொல்லுவாங்க. அதை 6th பாயிண்ட் கொடுத்துருப்பான். இந்த 1.4 தட் ஃபார்முலா வில் பி ஒன்லி வேலிட் ஃபார் பாயிண்ட் சார்ஜுக்கு மட்டும்தான் இங்கே யூஸ் பண்ண முடியும். அதே நேரத்தில் கண்டினியூஸ் அண்டு ஃபைனைட் சைஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இன்டகிரேஷன்ஸ் டெக்னிக்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, இது வந்து நம்ம அடுத்த செக்ஷன்ஸில் நம்ம பார்ப்போம். ஓகே, அதை தான் அந்த பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, see the next one. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் 2 kind of எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இருக்குது. there are 2 kinds of electric field. One is the uniform electric field, another one is the non-uniform electric field. What is the uniform electric field? That is uniform electric field will have the same direction and constant magnitude at all points in space. இப்போ நம்ம டயக்ராமில் பார்த்தாவே தெரியும் நமக்கு. நெக்ஸ்ட்டு see the diagram. அந்த டயக்ராமில் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறதுக்கான டயக்ராம் தெரியும். இப்போ அந்த மேக்னிடியூட் பார்த்திங்கனாவே எல்லாமே எப்படி இருக்குன்னா, லென்த் ஆஃப் த ஏரோ மார்க் பாருங்கள் எல்லாமே சேமாக இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த இது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அட் த சேம் டைம் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இட் வில் பி டிஃபர். லாஸ்ட் ஒன் பார்த்திங்கனாவே தெரியும், லென்த் ஆஃப் த மேக்னிடியூட் அந்த லென்த் ஆஃப் த ஏரோ வில் பி டிஃபர். ஸோ அதை தான் அடுத்த பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. again we see the uniform electric field will have same direction and constant magnitude. அதான் சேம் டைரெக்ஷனில் இருக்கணும். இப்போ நம்ம அந்த டயக்ராமில் பார்த்திங்கன்னா தெரியும், எல்லா ஏரோ மார்க்குமே சேம் டைரெக்ஷனில் இருக்கும்.
at the same time magnitude of the arrow mark அதுவும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா சேமாக இருக்குது. at the same time நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் இருக்கலாம் அல்லது சேம் டைரெக்ஷனில் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன் அண்ட் டிஃப்ரெண்ட் மேக்னிடியூடில் இருக்கலாம், போத் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் இன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இன் கேஸ் ஆஃப் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்தால் the direction and the magnitude with the direction being radially outward and inward இருக்கும், and the magnitude of change and distance distance increase ஆக பொறுத்தீங்க என்ன ஆகுதுன்னா மாறுது. ஓகே, that's all. The example sums and வந்து நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸில் we see the next classes, discuss the later. Okay, today our class will be discussed. The first one is the introduction part of electrostatics, then historical background of historical background of electric charge and basic property of charge. Then what is the next topic we discuss, that is electric field concept and important aspects of electric field. See our textbook, try to solve the theory question. What is the question? Okay students, see the page number 75, write the on home test. First one question, what is mean by quantization of charge, that one, and fifth one, define electric field, and next one is the see the long answers. Question number 1, discuss the basic properties of electric charge. 3 properties, basic properties will be discussed, that question. That's all. The 3 questions will be in your home test. Okay, and if you free, try to learn, define electric field and discuss the various aspects of electric field. It's important question, so try to learn, and that's all. Okay, students, we see the next class. Thank you.